நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேத்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, நாளைக்கான வியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடிஷனலா நம்ம இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் பார்க்க போறோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டில நம்ம பொசிஷன் வச்சிருக்கோம். அது என்ன காரணம் அப்படிங்கிறதையும், நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப ஷேர் பண்ண போறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர்ஸ் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி. நிஃப்டி ஃபியூச்சர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி நல்ல ஒரு பிக் பியரிஷ் மூவ். நேத்து என்ன சொல்லியிருந்தேங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போவோம். ஸோ அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னு கிளியரா தெரியும். நடந்திருக்கா நடக்கலையாங்கிறது தெரியும். என்ன சொல்லியிருந்தேன்னா, இட்ஸ் சைட்வேஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். சைட்வேஸ் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆயிருக்கு. அதாவது டாப் சைடு பிரேக் அவுட் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் பாட்டத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒருவேளை இந்த வீடியோ நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, நேத்து வீடியோ போய் பாருங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னு புரியும். என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு வேளை இந்த சைட்வே ரேஞ்ச்க்குள்ளேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன் ஒரு புல் பேக் ஆகணும். புல் பேக் ஆயிட்டு வந்து பிரேக் ஆனா மட்டும் நம்ம புட்டுக்கு போகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க ரீஅகைன் ஒன்ஸ் போய் பார்த்துட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை இந்த மாரி நடந்து வந்து இந்த லோவ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா, 23,300 வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம, ஃபர்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா, இந்த கேப்ப வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்கிட்டு, அதன் பிறகு என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் நான் நேத்து சொல்லியிருந்தது, நேத்தோட வீடியோல. ஸோ மறக்காம ஒன்ஸ் அகைன் நீங்க ரீசெக் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன், நடந்திருக்கா இல்லையாங்கிறத. ஸோ ஓகே. இப்ப நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் சைடு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ஒரு பியரிஷ் மூவ். பியரிஷ் மூவ்ல நம்ம ஏன் கால் ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கோம்? என்ன ரீசன் அப்படின்றது உங்களுக்கு யோசிக்கலாம். ஸோ அதையும் பார்த்துருவோம். அதாவது இட்ஸ் சைட்வே ரேஞ்ச். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பாட்டம் ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவல். ஓகே. ஸோ இந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம டுடே வந்து மந்த்லி எக்ஸ்பிரி ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு நியூ கான்ட்ராக்ட் ஓப்பனிங். அதாவது ஆல்ரெடி ரன் ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ நியூ கான்ட்ராக்ட் ஓப்பனிங். ஸோ எங்க ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 24,150 இந்த ரேஞ்சில வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஸோ கேப் அப். ஸோ அதாவது இந்த கேண்டிலுக்கு மேல. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு வந்து பிக் பியரிஷ் மூவ்க்கு பதிலா பிக் புல் மூவ் போலாம். வாய்ப்புகள் இருக்கு. நடக்கிறத வச்சு பார்ப்போம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள போனா தான் நம்ம இப்ப சொல்ற வியூ. நான் சொல்றத கொஞ்சம் கிளியரா கேட்டுக்கோங்க. நாளைக்கு மந்த்லி நியூ கரண்ட் ஓப்பன். ஸோ மோஸ்ட்லி 24,140 இந்த ரேஞ்சுக்கு மேல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள மார்க்கெட் க்ளோஸ் வைக்கலாம். அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ பார்ப்போம். இது நடந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு புல் மூவ் எதிர்பார்க்கலாம். அது என்ன நடந்தா நம்ம போலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள போய் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருச்சுன்னு அப்படின்னா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் கிடைக்கும். சாரி புல் மூவ் கிடைக்கும். அப் டூ 24,400 இந்த ஹை. அதாவது சைட்வேயோட டாப் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,650 இந்த ரேஞ்சும் போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பொறுத்தவரைக்கும் கேப் அப் ஆயிட்டு கிட்டத்தட்ட வந்து 24,000 இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்படி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து போறப்போ, ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து பிரைஸ் ஆக்ஷனோட அதாவது சைட்வே ரேஞ்சோட டாப் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாவும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,650 நம்ம கொண்டு போலாம். ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ் புல் சைட்ல. ஓகே. அதாவது கால் ஆப்ஷன் சைட்ல. ஸோ இதனால தான் நான் வந்து கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறது. என்னோட பிரெஃபரன்ஸ் நாளைக்கு இந்த செட்டப். இதுதான் நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறது என்னோட அனலிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த செட்டப்புக்கு தான். ஓகே. ஸோ வேற என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது அ ஒருவேளை மார்க்கெட் வந்து சப்போஸ் இந்த லெவல்ல பிரேக் ஆனது. பிரேக் ஆயிட்டு
கேப் அப் தான் ஆக போகுது கண்டிப்பா. அதுல மாற்றம் எதுவும் இல்ல. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போக முடியாம, ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள போக முடியாம, இந்த ஜோன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜோனுக்குள்ள போய் க்ளோஸ் வைக்க முடியாம, மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னாலோ, அல்லது க்ளோஸ் வச்சு மார்க்கெட் வந்து அ கன்டின்யூ பண்ண முடியாம, சஸ்டெயின் ஆக முடியாம, கீழ வந்து பிரேக் ஆயிடுச்சுனாலோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப் அப் ஆயி ரெட் பாராவ க்ளோஸ் வச்சாலோ, அல்லது ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள போயிட்டு சஸ்டெயின் பண்ண முடியாம பிரேக் அவுட் நடந்தாலோ, நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து டே லோ. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம் டே லோவுல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23,000 சாரி 20 எஸ் 23,350 23,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே லோ. நெக்ஸ்ட் அதையும் தாண்டுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து 23,350 இதுதான் நாளைக்கான வியூ. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேப் அப் தான். ஸோ கேப் அப் ஆயிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள போய் க்ளோஸ் வைக்குதா? கேப் அப் ஆயிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள போயிட்டு சஸ்டெயின் ஆக முடியாம கீழ பிரேக் அவுட் ஆகுதா? அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். ஸோ அப்படி நடந்தது அப்படின்னா, டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆகுறப்போ ஃபர்ஸ்ட் லெவலா டே லோவ வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதன் பிறகு கன்டின்யூ ஆச்சுன்னா 23,350 ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ். நிஃப்டிய பொறுத்தவரைக்கும். அதாவது நிஃப்டி ஃபியூச்சர். நான் கன்சிடர் பண்றது எல்லாமே நிஃப்டி ஃபியூச்சர் தான். நிஃப்டி இண்டெக்ஸ் கிடையாது. ஸோ நீங்க வந்து பிரைஸ வந்து தப்பா ஹேண்டில் பண்ணிடாதீங்க. புதுசா பார்க்குறவங்களுக்காக சொல்றேன். ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நான் நிஃப்டி ஃபியூச்சர் தான் நான் அனலைஸ் பண்ணுவேன்ட்டு. ஓகே. ஆம் நெக்ஸ்ட் நாளைக்கு பேங்க் நிஃப்டில என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? அப்படிங்கிறத பார்ப்போம். பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு கேப் அப் இன்னைக்கு. நல்ல சூப்பரான ஒரு மூவ் குடுத்தது. பட் ஆனா யாரெல்லாம் வந்து போயிருந்தாங்களோ அத்தனை பேத்தையும் இன்னைக்கு ட்ராப் பண்ணிட்டாங்க. அதாவது பையர்ஸ் எல்லாம் ட்ராப் ஆயிட்டாங்க. ஓகே. ஸோ இப்ப நாளைக்கு என்ன நடக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஜோன் என்னென்னங்கிறத பார்ப்போம். அதுல முக்கியமா பிரைஸ் ஆக்ஷன்ஸ் என்னங்கிறதையும் பார்ப்போம். ஸோ எப்பயுமே வந்து நம்ம மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது பிரைஸ் ஆக்ஷனுக்கு தான். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் இஸ் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா நான் கன்சிடர் பண்றது. பார்த்தீங்கன்னா, இதான் பிரைஸ் ஆக்ஷனோட செட்டப். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல வந்து மோஸ்ட்லி எங்கேயுமே ஹையர் லோ பிரேக் பண்ணல. இப்ப ஹையர் லோவ பிரேக் பண்ணிருக்கு. ஸோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட்ல இருக்கிறது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஹையர் ஆயி போயிட்டே இருந்தது. ஸோ இப்ப ஹையர் லோவ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணிட்டு புல் பேக் ஆயிட்டும் ரெடியா இருக்கு. இட்ஸ் ஃபெயில்டு. அதாவது ஹையர் லோவ வந்து பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஆ மோஸ்ட்லி அ பேங்க் நிஃப்டியும் நான் வந்து ஹோல்டிங் வச்சிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி என்ன நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து டே ஹையும், செகண்ட் டார்கெட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 53,330 போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் டே ஹை. ஸோ டே அதாவது டே ஹை கிட்ட நியரஸ்ட்டா. ஸோ அதன் பிறகு அத பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 53,330 ஓகே. 53,330 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டி நான் ஹோல்டிங் பண்றதுக்கான முக்கியமான ரீசன்ஸ். ஸோ இந்த ஹையர் லோ வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபெயில்டா இருக்கு. ஸோ இந்த ஃபெயில்டுக்கு நல்ல ஒரு பிக் புல் மூவ் போகணும். இது நாளைக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்த்து தான் வந்து பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் இதுக்கு ஒரு ஸ்டாப்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அதனால சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு இதுக்கு மேல கன்டின்யூ பண்ண முடியாம, இந்த பிரைஸ் செக்ஷன் லோவ பிரேக் பண்ணுச்சுன்னா, நெக்ஸ்ட் பாசிபிலிட்டீஸ் நெறைய கேப் ஃபில்லிங்க்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதாவது 51,276 இந்த ரேஞ்ச நம்ம எதிர்பார்க்கலாம். பட் குயிக்கா வருமா? ஃபாஸ்ட்டா வருமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நெறையா ஹையர் லோஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது நாளைக்கு ஒருவேளை டே லோவ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஒன் செகண்ட் பிரைஸ் ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டு கிளியரா சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஸோ மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இது இம்பார்ட்டன்டான ஒரு லோ. இந்த லோவ வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபெயில்டா இருக்கு. ஸோ ஃபெயில்டு ஆனனால அகைன் மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கால் சைட்ல தான் போகறதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டீஸ் தான் அதிகம். ஸோ அதனால நம்ம வந்து கால் ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து டே ஹையும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 53,330யும் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. சப்போஸ் ஒருவேளை நாளைக்கு டே லோ இந்த லோ கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து கால் ஆப்ஷன எக்ஸிட் பண்றது நல்லது. அதன் பிறகு நம்ம புட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கான லெவல் கேப் தான். பட் குயிக்லி இந்த கேப்ப ஃபில் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. கொஞ்சம் ஸ்லோலி வரதுக்கு ஸ்லோவா வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு மேக்ஸிமம் இதுலயும் என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன்.
பாசிபிலிட்டிஸ் இந்த ரெட் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகிறதுக்கு தான் அதிகம். நிஃப்டியில் என்ன சொன்னனோ அதே போல் இந்த ஹையை பேங்க் நிஃப்டி மோஸ்ட்லி ஓப்பனிங் கேண்டிலே பிரேக் ஆகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் நடக்க அதிகமான சான்சஸும் இருக்குது அப்படிங்கிறது என்னோட அனாலிசிஸ். பார்ப்போம் என் அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஒருவேளை நாளைக்கு இந்த கேண்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இந்த ரெட் கேண்டில். ஸோ இந்த ரெட் கேண்டிலுக்கு ஹைக்கு மேலே மார்க்கெட் சஸ்டன் ஆயிடுச்சு, அதாவது ஓப்பன் கேண்டிலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு பிக் புல் மூவ் அப் டு 53,000 டு 330, 53,330 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான வியூஸ். ஸோ இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் ரெண்டுமே பார்த்துருக்கோம். பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாளைக்கு லைவில் வாட்ச் பண்ணுவோம். நான் லைவ் அப்டேட் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். இட்ஸ் அ ஃப்ரீ சேனல் தான், பெய்டு கிடையாது. ஸோ லைவ் அப்டேட் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தேவைப்படுறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நாங்கள் சொல்கிற அத்தனை விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் தான் ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர நீங்கள் கட்டாயம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு வேளை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸையும் சேர்த்துக்கிட்டு அதன் பிறகு அதுக்கான சரியான ஸ்டாப் லாஸையும் மணி மேனேஜையும் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ஸ்மால் ரெக்வஸ்ட், என்னோட அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.